ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இறால் வதக்க போகிறோம். ஆற்று இறால் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த இறாலை வதக்க போகிறோம். எப்படி வதக்குறோம்னா, சட்டி வச்சாச்சு, சட்டி காஞ்சிருச்சு. நல்லா வதக்கு வரும். சட்டி காஞ்சிருச்சு. அலசி வச்சுருக்க இறாலை இதில் போட போகிறோம். போட்டாச்சா? தெரியுதா உங்களுக்கு? குட்டி வச்சா இங்கே தீ போயிட்டு இருக்கிறோம். சிம்மில் தான் வச்சுருக்கோம், ரொம்ப ஹையெல்லாம் வைக்கல. வச்சு கொஞ்சம் மீடியமாக ஹீட் வச்சுக்கிட்டு கலர் மாறி வரும். நல்லாவே கலர் மாறி வரும். உங்களுக்கு அது தெரியும். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். உடனே மாறாது. ஏன்னா நான் தண்ணிலாம் சுண்டணுன்றதுக்காக ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் தீ. கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறோம். நான் நல்லா சிகப்பு கலரில் வந்துடும். வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு இருக்குல்ல, இந்த சால்ட்டு உப்பு போட்டு வதக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். அளவுன்றதெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த இறாலுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும்ல. அந்த தேவைக்கேற்ப போட்டு பண்ண வேண்டியதான். தண்ணி சுண்ட சுண்ட தான் இந்த இறாலில் கலர் மாறும். டைம் எடுக்கும். நல்லா எப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். கலர் நல்லா சுத்தமாக மாறி நல்லா சிகப்பு கலரில் வரும். இது பண்ணி முடித்த பிறகு சூடு ஆறிட்ட பிறகு தலையை எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி ஆயிடுச்சா? இந்த மாதிரி தலையை எடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணிட்டு, வாழை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு, அதுக்கு பிறகு தான் கடுகு, எண்ணெய், காஞ்ச மிளகாய் போட்டு அதை அப்படியே தாளிச்சா மாதிரி அதையும் இப்படி தான் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்து சாப்பாட்டுக்கோ இல்லை பழையதுக்கோ வச்சு சாப்பிட்டா அப்படி தாங்க இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் மாத்திரம். இது இறால் வதக்கிறது, அந்த தாளிக்கிறது இறால் கருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இறால் கருக்கல், கருக்குன இறால், கருக்கிற இறால்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வதக்கல், வதக்கிற இறால்னு சொல்லுவாங்க. இது தண்ணியை வற்ற வைக்கிறோம், அதுக்கு அர்த்தம் வதக்கல். அதை தாளித்து சாப்பிட்றோம், அது வறுக்கல். இது வதக்கல், அது கருக்கல். இறால் கருக்கி சாப்பிட்றது, அது இது வதக்கல். புரியுதா? இல்லை நான் பேசுகிறதுக்கு புரியலையா? என்னடா அது வதக்கல், கலக்கல், கருக்கல்ன்றாலே என்ன தான் சொல்ல வர்றா அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்லை மக்களே. இந்த இறால் இப்போ வதக்கிட்டு இருக்கோம். தண்ணி பார்க்குறீங்களா? தெரியுது அவங்களுக்கு? தண்ணிலாம் சுண்டது பாருங்க. இப்படி தான் இந்த தண்ணியை சுண்ட வைக்கிறது தான் வதக்கிறது. இது பாருங்க, கருன்றால் ஒரு 3 இறால் கிடந்துச்சுல, அந்த இறால் சீக்கிரமே வதங்கிடுச்சு பாருங்க. தெரியுதா? இந்த கையால் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் எனக்கு தேவை தான். பாருங்க, ஆஹா விழுந்து விட்டது. இன்னொரு கருன்றால் எடுக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. விழுந்த கருன்றால் எடுக்க வேணாம், அதுதான் வேணான்னு போயிடுச்சு. அப்புறம் இன்னும் நல்லாவே கலர் வரும், அது இன்னும் டைம் எடுக்கும். பாய். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.